கண்டகிரி தீர்த்தம் என்று சொல்வார்கள். கீரிமலை கண்டகிரி தீர்த்தம். வரலாற்றில் ஆடி அவைக்கந்த பெருமானுடைய தீர்த்தோற்சவம் ஒரே ஒரு கவலை எங்களுக்கு என்னவென்றால் இது தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற தாய்த்தமிழருக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கீரிமலை நவலேஸ்வர ஆலயத்துக்கு புனித தீர்த்தக்கரையில் நிற்கிறோம். இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா மாவட்டப்புற கன்ஸ்ட்ரக்ஷன் நிலையத்தில் தீர்த்தம். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆடி அமாவாசை தினத்தில் நவலேஸ்வரம் ஆலய சிவபெருமான் இந்த இடத்துல மக்களுக்கு காட்சி அந்த தீர்த்தமானதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அது சம்பந்தமான காலையில் அமைய போது யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் சிவபெருமானம் முருகப்பெருமானோட அருள்களை கொண்டு காலையை பதிவேற்றேன். வள்ளி மயில் ஏறி பார்த்தீங்கன்னா இப்போ முருகப்பெருமான் தீர்த்தமாடுவதற்காக போகிறார். சுவாமி ஆலயத்திலேருந்து இப்போ தீர்த்தமாடுவதற்காக புனித தீர்த்தக்கரைக்கு விளக்கிட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். ஆடி அமாவாசை என்றபடியால் பார்த்தீங்கன்னா கீரிமலை நவலேஸ்வர ஆலயத்தில் இன்றைய தினம் பூசை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கீரிமலை நவலேஸ்வர ஆலயத்திலேருந்து சிவபெருமானும் மாவட்ட கந்தசுவாமி ஆலயத்திலேருந்து முருகப்பெருமானும் ஒன்றாக புனித தீர்த்தக்கரையில் தீர்த்தமாட செல்வதை பார்க்கலாம். ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு உகந்த நாள் என்ற மாதிரி சொல்லுவார்கள்.
காணொளி வந்து பார்த்தீங்கன்னா நவலேஸ்வரர் ஆலயத்திலேருந்து எடுக்கப்படுற காணொளி. வருடந்தோறும் எமது தமிழர் வரலாற்றில ஆடி அமாவாசை எதிர்கடன் என்பது மிகவும் பிரசித்தி பெற்று மிகவும் ஒரு பெரிய கடனாக எமது தமிழர்கள் கடைபிடிக்கும் ஒரு விரதமாக நாங்கள் இதை கடைபிடித்து வருகிறோம். அந்த நாளிலே வடபகுதியிலே எமது பெயர் பெற்ற பிதுக்கடனுக்கு பெயர் பெற்ற கீழ்மலை நகுலேஸ்வரம் தீர்த்த கரையிலே மாவுட்டமரம் கந்தசுவாமியார் நேற்றைய தினம் சிறப்பாக தேர்ச்சுள்ளா நடைபெற்று ஆடி அமாவாசை தினத்திலே இன்றைய தினம் விடியப்புறம் ஆலயத்திலிருந்து வெளிக்கிட்டு எமது புதுக்கடன் நடக்கும் இந்த தீர்த்த கரைக்கு எழுந்தருவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் 7 சுவாமிகள் எமது முருகப்பெருமானுடன் இங்கே வந்து எழுந்தருளி தீர்த்தமாடி ஒருபுறம் அடியவர்கள் தமது மூதாதையர்களுக்கும் தந்தையர்களுக்கும் புதுக்கடன் செலுத்தி கொண்டிருக்க, மறுபுறம் எமது அடியவர்கள் இறைவனோடு மாவட்டபுரத்திலிருந்து வந்த அடியவர்கள் புரை சூழ்ந்து எம்பெருமான் தீர்த்தமாடியவன் அவர்களும் தீர்த்தமாடி இந்த நகுலேஸ்வரம் ஒரு வரலாற்று புகழ்மிக்க இடமாக திகழ்ந்து வருகிறது. வருடந்தோறும் இது இங்கே ஒரு ஆலயத்தின் தேர் போலவோ சிவராத்திரிக்கு எவ்வளவு பக்தர் கூடுவார்களோ அதை விட பல அந்தரர்கள் வரிசையாக இருந்து எமது புதுக்கடன் கடமையை செய்து கொண்டிருக்க பல அடியவர்கள் புதுக்கடன் செலுத்துவதோடு எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் தரிசித்து செல்வது மிகவும் சிறப்பு அம்சமாக உள்ளது. எமது இந்த நகுலேஸ்வரன் தீர்த்தக்கரை வரலாற்று புகழ்மிக கீரிமுகம் நீங்கிய தீர்த்த குறைமுகம் மாறிய தீர்த்தக்கரை என்பது வரலாறு கூறுகிறது. அந்த வகையில் பல இடங்கள் இருந்து மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார் போன்ற இடங்களில் இருந்து அடியவர்கள் இந்திய தினம் வருகை தந்து தமது புதுக்கடனையும் ஆலய வழிபாட்டையும் மேற்கொண்டு செல்வது மிகவும் சிறப்பான அம்சமாக உள்ளது. இந்த புதுக்கடன் நிலையை பிரதேச சபை எமது வழிவடக்கு பிரதேச சபை பொருட்படுத்த பின்னர் மிகவும் சீராகவும் மிகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக. ஆனால் ஒரே ஒரு கவலை எங்களுக்கு என்னவென்றால், இது தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற ஒரு அரசாங்கத்தின்
திட்டமிட்ட செயல் மூலம் தொல்பொருள் நிலையம் என பிரகடனப்படுத்தப்பட்டு இதை அபிவிருத்தி செய்ய முடியாமல் எமது கடற்கரையை மக்கள் நிம்மதியாக கல்லுகளோ கவாட்டிகளோ வெட்டி அவர்கள் வெட்டாமல் சந்தோஷமாக நமது கடன்களை செய்வதற்கு முடியாமல் அதை தடுத்த வண்ணம் உள்ளார்கள். எமது 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 ஆலயத்தின் எமது சைவ சமயத்தின் பொருளாதார மரபுகளை நாங்கள் முன்வந்து செல்வதற்கு இந்த எதிர்கடன் செலுத்துவதற்கு கூட இந்த புராதான அவங்களுடைய தொல்பொருள் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு எமது வழிபாடுகளை எல்லாம் தடை செய்வது நமக்கு வேதனையாக உள்ளது. அதற்கு மிக விரைவில் எம்பெருமாட்டியும் தீர்வு காண வேண்டும் என வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் இங்கே வந்துள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் பிதர்களுடைய ஆசையும் கிடைத்து எம்பெருமான் மாவட்ட பெரும் பந்தனின் அருளாட்சியும் கிடைக்கும் என வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி. சேர்மன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்தில் வசந்தமிட பூசியை முடிச்சு கொண்டு இப்போ வடிவீதி வாரதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த பிதற்கடனை தீர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான பக்தர்கள் வந்து ஆடி அமாவாசையில் புனித தீர்த்தக்கரையில் வந்து தீர்த்தமாடிட்டு சிவனை வழிபாட்டு செல்றதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. ஈஸ்வர பெருமான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்தினா வெளி வீதி 3ஆம் வீதிக்கு இப்போ வர்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. பார்த்தீங்கன்னா மாவை கந்தன் வந்து வீதியால் வந்து கொண்டிருக்கா தீர்த்தக்கரைக்கு, அதே மாதிரி சிவபெருமானும் தீர்த்தக்கரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இருவரும் இந்த இடத்துலேருந்து பூசை வழிபாடுகள் முடித்து ஒன்றாக வந்து ஆலயத்துக்கு செல்வதை வந்து தீர்த்தக்கரைக்கு செல்வதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். போலீஸார் பாதுகாப்புக்கு வந்து கொண்டிருக்கதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இரண்டு ஆலய சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சந்திக்கிற இடத்துல வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். செய்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது பாருங்க கடனை செய்து ஒன்று வைக்கணும். தீர்த்தக்கரையில் இப்போ பாருங்கள் எல்லாரும் தீர்த்தமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. கடற்படையினுடைய ரோந்து கப்பல் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். சுவாமி பார்த்தீங்கன்னா தீர்த்தக்கரைக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். புனித தீர்த்தக்கரைக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தீர்த்தமாடுவதற்கு பார்வைக்கு எவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது.
என்னுடைய சன்னிதானத்திலே அதாவது இன்றைய ஆடி அமாவாசை நாள் நன்னாளில் மாவைக்கந்த பெருமானுடைய தீர்த்தோற்சவம் 25ஆம் நாள் இங்கே வழமை போல மாவைக்கந்த பெருமான் ஆலயத்திலிருந்து விநாயக பெருமான் மற்றும் அம்பாள் சிவன் அத்தோடு சுக்குமார சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆகிய முருகப்பெருமானும் இங்கே வழமை போல தொண்டர்களின் தோளிலிருந்து மாவைக்கந்த பெருமான் ஆலயத்திலிருந்து இங்கே வழிதடந்து தீர்த்தமாடி இந்த அடியார்களுக்கு அருள்பாலித்துள்ளார். அதே போன்று வளமையாக இங்கே நவலே அம்பிகா சமேத நவலேஸ்வர ஆலயத்திலிருந்து விநாயக பெருமான் மற்றும் சோமாஸ்கந்த முத்தமாக சிவன் அம்பாள் முருகன் உட்பட்ட சோமாஸ்கந்த ரூபமாகவும் அத்தோடு பூமதேவி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத நாராயண பெருமானும் இங்கே தீர்த்தமாடுவதற்கு எழுந்தருளி இருக்கின்றார். இங்கே கடற்கரையிலே இருக்கின்ற அம்பாளாகிய முத்துமாரி அம்பாளும் இங்கே தீர்த்தமாட எழுந்தருளி வந்து இப்பொழுது தீர்த்தம் வகை பெற்று இங்கே அடியார்களுக்காக அதாவது தரிசனம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நன்னாளாக ஆடி அமாவாசை நன்னாளை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அதாவது இந்த தீர்த்தத்துக்கு பெயர் கண்டகிரி தீர்த்தம் என்று சொல்வார்கள். கீரிமலை கண்டகிரி தீர்த்தம், அதை பல பெயரில் சொல்வார்கள். கீரிமலை குளம், கீரிமலை கேணி, அதான் கேணியோட தொடர்பட்ட கடல் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே கண்டகிரி தீர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே என்ன பொறுத்த மட்டிலே உலகிலேயே 2வது மகத்துவம் என்று சொல்லலாம். முதலாவது நான் ஒப்பிடுவது காசு. காசிக்கு அடுத்தபடியாக எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றது. இலங்கையிலும் இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் இருக்குது. ஆனால் இங்கே காசிக்கு அடுத்ததாக நான் ஒப்பிடும் தீர்த்தம் இந்த கண்டகிரி தீர்த்தம் ஆகிய கீழ்மலையிலே அமர்ந்திருக்கின்ற கடலை கண்டகிரி தீர்த்தம் என்பார்கள். இந்த கண்டகிரி தீர்த்தம் தான் உண்மையிலே மகத்துவமும் நிறைந்தது என்று சொல்லலாம். அதற்கு எடுத்துக்காட்டாகவே இந்த உற்சவத்திலே நவலாம்பியா சமேத நவலேஸ்வர பெருமான் ஆலயத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவருடைய தொடர்பான அந்த ஆலய வரலாறோட ஒப்பிட்டு நீங்க பார்த்தீங்களா இருந்தால் நகுலமா முனிவருடைய கீழ்முகம் இங்கே இந்த கடலில் தான் நீங்க பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. அத்தோடு இந்த மாவைக்கந்த பெருமானோட ஆலயத்திற்கு இந்த மாவைக்கந்த பெருமானோட ஆலயத்தையே சிறப்புற சோழ இளவரசியினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். குதிரைமுகம் இந்த கண்டகிரி தீர்த்தத்திலேயே தான் நீராடிய பின் அவருக்கு பாவ விமோசனம் கிடைத்ததாக நாங்கள் அறிகின்றோம். இது மட்டுமல்ல, புராண வரலாறிலேயே அர்ச்சுனன் கூட இங்கே வந்து தவம் செய்ததாக இந்த கடற்கரையிலே. அதுதான் ஒப்பிட்டு பார்த்தீங்களாண்டா தெரியும். இந்தியாவில இருந்து கூட இங்கத்தை மகத்துவத்தை அறிந்து அந்த காலத்தில் இருந்து சோழ இளவரசி வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த கண்டகிரி தீர்த்தத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னென்றால் இந்தியாவிலேயே பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த இளவரசி வந்து அவருக்கு குதிரமுகம் மாறுவதற்கு இந்த புண்ணிய தீர்த்தம்தான் அவருக்கு நிறைவேற்றி இருக்கிறது. ஆகையினாலே இது மட்டுமல்ல, இறைந்தவர்களுடைய ஆத்மாவை கூட இங்கே கரைப்பதற்கு தெரியும். இந்த தீர்த்தக்கடை உண்மையாக சிறப்புற இப்போ இலங்கையில் எந்த கோணமாக இருந்தாலும் சரி, கொழும்பு வவுனியா எல்லா இடத்திலிருந்து அங்கே இருந்தே அஸ்தி கொண்டு இங்கே கரைப்பது வளமை. அப்படிப்பட்ட இந்த புண்ணிய தீர்த்தம் இப்பொழுது சிறப்பாக இருக்கின்றது. இது இல்லை, கூடுதலாக பல காலங்களுக்கு முன்னே நாங்கள் தெரியும். இன்றைய தினம் மட்டுமல்ல, மாசி மகத்துக்கு அருகிலே உள்ள முத்துமாரி அம்பாள் வருவார். அதே போல அயலுள்ள கிராமமாகிய பன்னால கிராமத்திலிருந்து
முருகப்பெருமான், அதாவது திருச்சேர பெருமான் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் இன்றும் இந்த மாசி மக நல்லாள் தீர்த்தத்துக்கு வந்து தீர்த்தமாடி அடியார்களுக்கு அருள் பாலித்து செல்வது வளமை. அதே போன்று உங்களுக்கு தெரியும், மகா சிவராத்திரியில நவுலாம்பியா சமீத நவதீஸ்வர பெருமானுடைய புண்ணிய தீர்த்தம், இந்த தீர்த்தத்திலே தான் அவருடைய தீர்த்த வைபவம் இடம்பெற்று வருவது வளமை. நன்றி ஐயா. முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானும் செய்யப்படுற அபிஷேக பாலானது இப்போ பார்த்தீங்கன்னா கடலில் புனித தீர்த்தக்கரையில் வந்து தீர்த்தத்தில் கலக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது.
அம்மா இங்க வாங்கம்மா. மறைச்சில்லையம்மா, தள்ளிப்பட்டு விழுந்தாலும் மஞ்சள் வாங்கம்மா, வெளியில வாங்க. நான் பிடிக்கமா, இதை பிடிக்கணுமா? அவசரப்படாங்க, பொறுங்க மேலே. சுவாமி தீத்தா மாடு இப்போ தீத்தக்கரையிலேருந்து மேலே ஏறுறது காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுவாமி வந்து தீத்தா மாடி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தீத்தக்கரையில் அமர்வதற்கு போகிற காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையான சேர்மான் பார்த்தீங்கன்னா இப்போ தீத்தக்கரையில் அமர்வதற்காக செல்லுகின்ற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இப்போ தீத்தக்கரையில் அமர்வதற்கு செல்லும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.